ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து எங்கள் அண்ணா வீட்டில் இருக்கிற மாடுலார் கிச்சன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி அங்கே என்னென்ன வெரைட்டி சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எங்கள் அண்ணாவோட வீட்டில் வந்து இந்த மாதிரி மாடுலார் கிச்சன் இருந்துச்சு. சரி, உங்களுக்கு அதை ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கிச்சனை உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இது வந்து நாகர்கோயில். ஆக்சுவலி எங்களோட சொந்த ஒரு நாகர்கோயில் போகும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதே மாதிரி தான் எங்கள் நாகர்கோயிலுக்கு போயிட்டு எல்லா இடமுமே நல்லா சுற்றி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். என்னோடய சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மாடுலார் கிச்சனும் இந்த லஞ்ச் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம சாப்பாடு என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி சாப்பாடு இந்த தயிர் பச்சடி. அதாவது இந்த தயிர் பச்சடின்னா இதில் என்னென்னா வெள்ளரிக்காய் போட்டு தயிர் பச்சடி பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே நாகர்கோவில் ஸ்பெஷல். அதுக்கப்புறம் வந்து வெரங்குழம்பு செஞ்சுருந்தாங்க. அடுத்து வந்து மீன் குழம்பு, வெலை மீனை குழம்பு வச்சுருந்தாங்க. அடுத்து மீனை ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. அடுத்து இந்த ரசம் மட்டும் நான் செஞ்சது, அந்த ரசம். அதுக்கு அடுத்து வந்து அடை பாயசம். எல்லாருக்குமே தெரியும் கேரளா ஸ்பெஷல்னாலே அடை பாயசம் அப்படின்னு. அடுத்தது கிழங்கு அவிச்சிருந்தாங்க. அடுத்தது வந்து அவியல், அதுவும் கேரளா ஸ்பெஷல்னு தெரியும் உங்களுக்கு. அடுத்து வந்து தீயல் வந்து செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. அடுத்து அப்பளம், சாப்பாடு. இதில் சாப்பாடு மிஸ் ஆகுது, ஏன்னா அது வந்து குக்கரில் வடிச்சிருந்ததுனால அப்படியே அங்கேயே இருந்துச்சு. கண்டிப்பாக என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.